அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் மூலம் பொருட்களை வாங்குபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நகர்ப்புறங்கள் மட்டுமல்லாது கிராமப்புறங்கள் வரை ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களில் ஆர்டர் செய்வது இயல்பான ஒன்றாக மாறி வருகிறது. இதனால் அவர்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கான டெலிவரி சேவை நிறுவனங்களின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் பொருட்களை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்க தனியார் கொரியர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை டெலிவரி செய்கிறது. இப்படி ஆன்லைன் வர்த்தக நிறுவன பொருட்களை டெலிவரி செய்வதற்காக உரிமம் பெற்றுள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் கிளையை தமிழ்நாடு முழுவதும் அமைக்க உள்ளதாகவும் கூறி பொதுமக்களிடம் ஒரு கும்பல் 3.5 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்துள்ள புகாரின் பின்னணி என்ன? தஞ்சையை சேர்ந்த ஒரு இளைஞர் தொழில் வேலை வாய்ப்புகள் குறித்து சமூக வலைதளங்களில் தேடியுள்ளார். அப்போது இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் வர்த்தக நிறுவன பொருட்களை டெலிவரி செய்யும் கொரியர் நிறுவன பிரான்சைஸ் கொடுப்பதாக விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. இதை பார்த்தவர் அதிலிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டபோது அது ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. அந்த எண் வாட்ஸ்ஆப்பில் மட்டும் இயங்கியுள்ளது. தனியார் கொரியர் நிறுவன பெயரை வைத்து கூகுளில் தேடிய பொழுது அதற்கு சென்னை அசோக் நகரில் அலுவலகம் இருப்பதாக காட்டியுள்ளது. இதனால் நேரில் சென்று விசாரித்தபோது அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் தாங்கள் ஒப்பந்தம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு பார்சல்களை டெலிவரி செய்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த கொரியர் நிறுவனத்தின் கிளைகள் ஏற்கனவே வட மாநிலங்களில் 7 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வரும் நிலையில் தென் மாநிலங்களில் தற்போதுதான் கிளையை தொடங்குவதாகவும் கூறியுள்ளனர். ஒரு பின்கோட் அதன் கீழ் இயங்கும் கிளைக்கு உரிமம் பெற 55,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பி தஞ்சையை சேர்ந்த ஒருவர் தஞ்சை மாவட்டத்தில் 6 கிளையை தொடங்க 3,30,000 ரூபாயை கொடுத்துள்ளார். அதன் பிறகு நிறுவனத்தின் மேலாளர் உள்ளியப்பன் மற்றும் துணை மேலாளர் தீபிகா ஆகியோர் கிளை அலுவலகத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்து போட்டோ எடுத்துக் கொண்டுள்ளனர். விரைவில் கணினியில் கொரியர் நிறுவன மென்பொருள் நிறுவப்பட்டு டெலிவரிக்கான பொருட்கள் வந்து சேரும் என்றும் கூறியுள்ளனர். இதேபோல் கோவை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 134 பேர் பணத்தை கட்டிவிட்டு கொரியர் நிறுவன கிளை உரிமத்திற்காக காத்திருந்துள்ளனர். பணம் கட்டிய 30 நாட்களுக்கு பிறகு பார்சல்கள் வர ஆரம்பித்துவிடும் என்றும் அதன் பிறகு பார்சல்களை டெலிவரி செய்யலாம் எனவும் கூறியுள்ளார். ஆனால் 2 மாதங்கள் ஆகியும் எந்த ஒரு பார்சலும் வராததால் போன் செய்தபோது போனை எடுக்கவில்லை. இதனால் பணம் கட்டியவர்கள் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விசாரித்துள்ளனர். அப்பொழுது மேலாளர் உள்ளியப்பன் மற்றும் துணை மேலாளர் தீபிகா ஆகியோர் தங்களுக்கே 2 மாதம் சம்பளம் தரவில்லை என்றும் இது குறித்து கேட்டபோது அலுவலகத்தை மூடிவிட்டு சென்று விடுமாறு மேலிடத்தில் தெரிவித்து விட்டதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். தாங்களும் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் தங்களை நம்பி வந்த நபர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்று அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் செய்வதறியாது திகைத்த முதலீட்டாளர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நாங்கள் இங்கே ஆஃபீஸ் பார்க்கும்போது ஆஃபீஸ் பூட்டி இருந்தது சார். நாங்கள் ஒரு 3 டேஸாக கால் பண்ணுறோம் சார். யாருமே ஃபோன் அட்டன் பண்ணல, சுவிட்ச் ஆஃபாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க சார், தீபிகா, உலுகப்பான்னு சொல்லிட்டு. அவங்கள நம்பி தான் சார் நாங்கள் பணம் பேமெண்ட் பண்ணோம். எங்களுக்கு அந்த ஓனர்ஸ் யார் என்னன்னு தெரியாது சார். இவங்க டெல்லியில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் யார் வேணால் ஒரு சிஸ்டம் போட்டு உட்காந்து லாகின் பண்ணி அதை வச்சிருக்கலாம் சார். ஸோ அந்த டவுட்லாம் நாங்கள் கேட்கும்போது ஒருத்தரை நோண்டி கேட்கும்போது அவங்க இல்லை ஆகிடும்னு சொல்லிட்டு கடைசியில் 2 டேஸ் பிஃபோர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு எல்லாத்தையும் லீவ் போட சொல்லிட்டாங்க, எங்களெல்லாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் பயந்து போய் நீங்கள் பார்க்கும்போது ஆஃபீஸ் க்ளோஸ்டாக இருக்குது சார். அப்போ க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டோம், யாருமே ஆன்சர் பண்ணல சார், யாருமே ஃபோன் அட்டன் பண்ணலைங்க. ஸோ அப்புறம் தான் சார் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம் சார். ஆக்சுவலாக அவங்க எங்களுக்கு முன்னாடி நேற்றே போய் நேற்று நைட்டே ஸ்டேஷனில் உட்காந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்க நிற்கிறாங்க. அதான் விஷயமே. 2 பேர் பிஸ்னஸ் மேனேஜர் உள்ளியப்பன் பேர், அப்புறம் தீபிகா, இவங்க 2 பேர் தான் மெயின் கான்டாக்ட் பர்சன்ஸே. அவங்க இல்லை ஆக்சுவலாக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ சென்னையிலேயே மோஸ்ட்லி எல்லா பின்கோடு ஃபுல்லாக அடிச்சுட்டு கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்துமே வந்திருக்காங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே. அவங்க நார்த்தில் 7 டேஸாக இருக்காங்களாம். சவுத்துக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே வரும். கர்நாடகா, ஆந்திராவில் இப்போ தமிழ்நாடு முடிஞ்சு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கர்நாடகா ஜிஎஸ்டி நம்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது. தமிழ்நாடுக்கு நாங்கள் இப்போ தான் அப்ளைவே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க ப்ரூஃப் ஒன்று காமிச்சாங்க. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து April 1 அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன். 3 பின்கோடு எடுத்திருந்தேன். எங்களுக்கு May 1 வீக் வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. வெரிஃபிகேஷனுக்கு 8 டீம்லேருந்து வரும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இவங்க டீம்லேருந்து ஒரு 2 பேர் அனுப்பி விட்றாங்க. இவங்க மேனேஜர் தீபிகாண்ட் அப்புறம் உள்ள இன்னொரு பையன் ஒருத்தர் 2 பேர் வந்து சும்மா விசிட் பண்ணுறேன்ட்டு அந்த ஆஃபீஸை ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த டேஸில் எனக்கு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன். நேற்று நைட்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பித்தேன். நேற்று நைட்லேருந்து கால் பிக் பண்ணவே இல்லை. நேற்று நைட்லேருந்து ஃபோன் சுவிச் ஆஃப். இன்றைக்கி காலைல பண்ணாலும் சுவிச் ஆஃப் தான். ஆஃபீஸில் வந்து கேட்டால் யாருமே இல்லை. அப்புறம் எங்களுக்கு தான் தெரியுது. அவங்க ஸ்டேஷன் போய் எங்களுக்கு முன்னாடி போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கேட்டால் எங்களுக்கு டீட்டெயில்ஸே தெரியாது. நான் லாஸ்ட்டாக 30th போயிருந்தேன் அவங்ககிட்ட ஆஃபீஸில். 30th April போயிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடுவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ கேட்டால் எனக்கு 20 நாளாக ரெஸ்பான்ஸ் இல்லை, 2 மாதமாக சேலரி வரல. ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் பொருட்களை டெலிவரி செய்யும் கொரியர் நிறுவன கிளை அமைத்து தருவதாக கூறியதை நம்பி எந்தவித அனுமதி பின்புலம் இல்லாத நிறுவனத்தில் சுமார் 3.5 கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக கூறி முதலீட்டாளர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி நிறுவனங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் முறையாக விசாரித்து முதலீடு செய்யுமாறும், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.